புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை சார்பில் 36வது தேசிய போக்குவரத்து மாத நிறைவு விழா கம்பன் கலையரங்கத்தில் ஜனவரி 30 நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கே. கைலாஷ்நாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக இவ்விழாவில் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் ந. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் ஆர். செல்வம் அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் ஆ. நமச்சிவாயம் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள், தலைமை செயலர் டாக்டர் சரத் சவுகான் அவர்கள், அரசு செயலர்கள் மாதவ் ராவ் மோரே அவர்கள், ஜவஹர் அவர்கள், திருமதி முத்தம்மா அவர்கள், போக்குவரத்துத்துறை ஆணையர் சிவக்குமார் அவர்கள், பள்ளி கல்வித்துறை இயக்குநர் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் இவ்விழாவில் பங்கேற்றனர். சின்னதா ஒரு சின்ன ஒரு விபத்தாயிட்டா நாம சரியா போனா கூட எதிர்க்க வர்றவங்க ஏதாவது நம்ம மேலே மோதிட்டா கூட நம்ம விழுந்து அடிபடக்கூடிய ஒரு சூழல் வந்ததுன்னா இதை போன்ற விதத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்காகத்தான் இதை போன்ற ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக, ஒரு சில கட்டாயத்தின் காரணமாகத்தான் இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கிறதே தவிர மக்களை துன்புறுத்த வேண்டும் என்பதோ நம்முடைய மக்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்பதோ இந்த அரசினுடைய எண்ணம் இல்லை, நோக்கம் இல்லை. எனவே உங்களுக்கான அரசு இது, உங்கள் அரசு, உங்கள் நலனிலே என்றென்றைக்கும் அக்கறையோடு இருக்கின்ற அரசு என்பதை மட்டும் இந்த நேரத்திலே உங்களுக்கு உறுதியாக சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏறத்தாழ 3 லட்சத்திற்கு மேற்பட்ட கார் மற்றும் இலகுரக வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலாக பேருந்து உள்ளிட்ட பல்வேறு கனரக வாகனங்கள் ஏறத்தாழ ஒரு 50,000 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ மக்கள் தொகை எவ்வளோ இருக்கிறார்களோ அந்த மக்கள் தொகைக்கு இணையாக இன்றைக்கு வாகனங்கள் உருவாகி கொண்டு இருக்கிறது, மக்களிடையே இருக்கிறது. இரண்டும் சம அளவில் இருக்கின்ற காரணத்தினால் அதை கவனிப்பது ரொம்ப கஷ்டம். அது காவல்துறையாக இருந்தாலும் சரி, நம்முடைய துணைநிலையாளர் மக்கள் முதல்வராக யாராக இருந்தாலும் சரி, அதை சரி பண்ணணும்னா இன்றைக்கு அதை சரிப்படுத்தக்கூடிய நிலையிலே பல்வேறு முயற்சிகள் எடுத்தால் கூட அதை சரி செய்கின்ற காரணகர்த்தாவால் நீங்கள் தான் இருக்க முடியும். அதிவேகம் நமக்கு உயிருக்கு ஆபத்து. அந்த அதிவேகத்தை குறைத்து கொண்டு நாம் கிளம்புகின்ற, நம்ம எங்கேருந்து கிளம்பணுமோ அந்த கிளம்புகின்ற நேரத்தை துல்லியமாக ஒரு 10 நிமிஷத்தில் பள்ளிக்கூடம் போகணும்னு நினச்சி போனோம்னா நம்ம போய் சேர முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற போக்குவரத்து நெரிசலில் ஒரு பள்ளிக்கூடத்திற்கோ அல்லது அலுவலகத்துக்கோ கிளம்புகின்ற பொழுது அந்த இருக்கின்ற போக்குவரத்து நெரிசல், ஏன்னா இருக்கிற மக்கள் தொகைகளுக்கு ஏற்ப இன்றைக்கு அத்தனை ரகமான வாகனங்களும் இன்றைக்கி அதிகமாகிவிட்டது. வண்டி ஓடுறதுன்னு ஒரு வயசு இருக்குது, அந்த வயசில் வண்டியை கொடுங்க, அப்போ தான் அந்த உயிர் பாதுகாப்பு என்பது தெரியும். 10 வயசில் டிராக்டர் ஓட்டுறாங்க, அது நம்ம பிள்ளை பெரும்பாலும் டிராக்டர் ஓட்டுது கார் ஓட்டுதுன்னு நினைக்கக்கூடாது. அதை விட நம்முடைய உயிர் முக்கியம். இந்த உயிரை பாதுகாப்பதற்கான ஒரு வழிவகையை நாம் தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அரசு என்ன முயற்சி எடுத்தாலும் உயிர் பாதுகாப்பு என்பது ஒவ்வொருடைய கையிலும் தான் இருக்குது என்பதை கூறி இந்த சாலை பாதுகாப்பாளர்களை உங்களை எல்லாம் சந்தித்து வாழ்த்துறை வழங்க அழைத்த என்னை போக்குவரத்துறைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாலை பாதுகாப்பு மாதம் ஒரு மாதம் கொண்டாடப்பட்டு இன்று நிறைவு விழா. சாலை பாதுகாப்பு, சாலையும் பாதுகாக்கணும், சாலை பாதுகாப்பு விதிகளையும் மதித்து நம்முடைய உயிரையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது இரண்டையும் அடிப்படையாக கொண்டது தான் இந்த சாலை பாதுகாப்பு மாதம். நம்முடைய உயிர் எப்படிப்பட்டது என்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். உயிர் போனால் திரும்பி வருமா? இல்லை, வராது. அந்த உயிரை நாம் மாய்த்து கொள்ளலாமா? கூடாது. உயிர் போகின்ற அளவிற்கு நாம் நடந்து கொள்ளலாமா? இருக்கக்கூடாது. இறைவனால் கொடுக்கப்பட்ட உயிர் இறைவன் எடுத்துக்கொள்வது என்பது வேறு. ஆனால் அது உயிர் போகின்ற நிலை உண்டாக்கி கொள்வது என்பது எவ்வளவு தவறானது என்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். அப்போது நம்முடைய உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று. நம்முடைய சாலை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த விதிகள், சாலை பாதுகாப்புடைய விதிகளை நாம் கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. கடைபிடித்து நம்முடைய உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிக மிக
அவசியம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், எல்லா துறையை சார்ந்தவங்களும் இருக்காங்க, செயலர்லாம் இருக்காங்க, அதிகாரிலாம் இருக்காங்க. அப்போ இந்த சாலை பாதுகாப்பு மாதத்திற்கு எவ்வளோ முக்கியம் என்பதை இதை கொண்டே நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்ம உச்சநீதிமன்றம் குழு அமைச்சு எப்படி சாலை விபத்தெல்லாம் ஏற்படுகின்றது என்பதெல்லாம் அறிந்து அதற்கு ஆலோசனை வழங்குகின்ற நிலையில் அந்த குழு அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. அப்போ இதில் எல்லா துறையிலும் அடங்கியிருக்கின்றது. குறிப்பாக பொதுப்பணித்துறை, காவல்துறை, நம்முடைய கல்வித்துறை, மருத்துவத்துறை, இப்படி பல துறைகள், உள்ளாட்சித்துறை, இவையெல்லாம் இணைந்திருக்கின்றது. இதையெல்லாம் இணைந்து செயல்பட்டால்தான் சாலை பாதுகாப்பின் மூலமாக, அந்த விதிகளை கடைபிடிப்பதன் மூலமாக நம்முடைய உயிரை பாதுகாத்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்முடைய சாலையை நாம் எவ்வாறு மேம்படுத்த வேண்டும், எவ்வாறு வைத்திருக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சாலையை நன்றாக வைத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று, மிக அவசியமான ஒன்று. அதை மேம்படுத்தி சீராக செல்வதற்குரிய வழியை நாம் வைத்து கொள்ள வேண்டும். நிறைய விபத்து நாம் பார்க்குறோம். சாலைகளில் ஏற்படுகின்ற குழி, பள்ளம், மழை காலங்களில் அந்த பள்ளம் ஏற்பட்டு போகுது, சரியாக உடனே சரி செய்ய முடியும் நம்மால். அப்போது அந்த பள்ளத்தில் வாகன, அதுவும் குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் செல்லும் பொழுது அந்த விபத்தின் மூலமாக ஏற்படுகின்ற உயிரிழப்பு என்பது மிக அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது சாலைகளை மேம்படுத்த வேண்டியது ஒரு கட்டாயம் ஒன்றாக இருப்பதை பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்கலாம், நிறைய விபத்து பள்ளத்தில் விழுந்தால் தவறி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதை உடனே சீரமைக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. அடுத்து விரைவாக வாகனம் செல்கின்றன, இருசக்கர வாகனம் செல்கின்றன. அப்போ சாலைகளில் விபத்து ஏற்படும் உடனடியாக அங்கே நம்ம ஒரு ஸ்பீடு பிரேக்கர் போடணும் அப்படின்னு சொல்கிறோம். உடனே போடுறோம். போட்ட பிறகு அதனால் ஏற்பட்ட விபத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா அது சரியாக பெயிண்ட் அடிக்கல, அதை கோடு போடுறதில்ல, வண்ணம் திட்டத்தில். அதில் அப்படி ஒரு ஸ்பீடு பிரேக் இருக்குதா அப்படின்றதே தெரியாத இருக்குது நிறைய இடத்துல. அப்படி தெரியாமல் இருந்தால் அதில் ஏறி இருசக்கர வாகனத்தில் ஏறி விழுந்து மண்டையில் அடிபட்டு உயிர் இழக்கிறவங்க நிறைய பேர் இருப்பதையும் நாம் பார்க்கணும். அது மாதிரி ஸ்பீடு பிரேக்கர் போடும்பொழுது அதை உடனடியாக தெரிகின்ற அளவிற்கு நம்முடைய வாகன ஓட்டிகளுக்கு தெரிகின்ற அளவுக்கு நாம் அதை வைத்துக்கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான ஒன்று. சில நேரங்கள் அருகிலேயே போட்டுடுறாங்க, நிறைய போடுறாங்க. அது அந்த நேரத்துக்கு தேவை, அந்த நேரத்துக்கு கேட்குறாங்க, மக்கள் கேட்குறவங்க போட்டுடுறாங்க. ஆனால் சரியாக தெரிகின்ற அளவுக்கு அது இருக்குதானா? இல்லை. அதனால் ஏற்படுகின்ற விபத்தினை நாம் பார்க்க வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி சாலைகளை மேம்படுத்துவது மிக முக்கியமான ஒன்று. அதே சமயத்தில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு வரும்பொழுது, மண்டையில் அடிபட்டு வரும்பொழுது அவர்களுக்கு விரைவாக சிகிச்சை செய்ய வேண்டியது என்பது மிக அவசியமாக இருப்பதை நாம் பார்க்குறோம். விபத்து ஏற்பட்டு மண்டையில் அடிபடும் பொழுது எவ்வளோ விரைவாக செயல்படுத்துமோ, அதாவது அந்த ரத்தம் உறைகின்ற அளவுக்கு இல்லாத அளவிற்கு விரைவாக மருத்துவ சிகிச்சை கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுக்கணும். அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது நமக்கு கட்டாயமாக இருப்பதை நாம் பார்க்கணும். சில நேரம் சென்னைக்கு நம்ம அழைத்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ விரைவாக அவர்களுக்கு அந்த அழைத்து செல்லக்கூடிய நிலையில் நம்ம எவ்வாறு உதவ முடியும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா உயிர்களை பாதுகாப்பதற்கு என்னென்ன வழிகள் விரைவாக இருக்கின்றதோ அதனை நாம் கடைபிடிக்க வேண்டும். இது இருந்தால் உயிர் இழப்பு என்பதை தவிர்க்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது. அதே மாதிரி கல்வித்துறை மூலமாக பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு உண்டாக்குகின்ற என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ அதையெல்லாம் நாம் எடுக்க வேண்டும். ஆரம்பத்தில் விழிப்புணர்வு என்பது மிக முக்கியமான ஒன்று. பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. சாலைகளை கடக்கும் பொழுது எப்படி கடக்க வேண்டும், விரைவாக செல்கின்ற வாகனங்கள் வரும்போது நம்ம எப்படி ஒதுங்கி கொள்ள வேண்டும், இது மாதிரி ஒரு விழிப்புணர்வு என்பதை தான் நாம் அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலே கொடுக்க வேண்டும். இப்போ நிறைய இடத்துல பார்க்குறோம், நம்முடைய இங்கே நம்ம பேசும்போது சொன்னாங்க, எனக்கு உண்மையாக ஒரு சில நேரம் மகிழ்ச்சியாக இருக்கும். இங்கே சொல்லும்போது பார்க்கும்போது நம்முடைய புதுச்சேண்டிய பொருளாதார எவ்வளவு உயர்ந்திருக்கின்றது. இப்போ எத்தனை வாகனங்களை வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறேன், எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இப்போ வாகனங்கள் பார்க்கும்போது இருசக்கர வாகனங்கள் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, இப்போது கார் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எண்ணிக்கை எவ்வளோ உயர்ந்திருக்கின்றது. பொருளாதார நிலையில் நாம் உயர்ந்திருக்கணும். அதுக்குரிய வசதியை நாம் செய்து கொடுக்க வேண்டும். நம்முடைய சாலைகள்லாம் மேம்படுத்த, சாலையை அகலப்படுத்த முடியுமா, இருக்கின்ற சாலையை வைத்துக்கொண்டு எவ்வாறு இந்த விபத்துக்களை எல்லாம்
நிலையை நாம் உருவாக்க வேண்டும். வாகனங்கள் மூலமாக விபத்துக்கள் நிலையை உருவாக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்போது நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறிய இடம் மாநிலம் தான். அதிக தூரம் செல்ல வேண்டிய அவசியம் என்பதும் இல்லை. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்திலேயே நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. அதுக்காக வேகமாக வாகனத்தில் வர வேண்டிய அவசியம் என்பதும் இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். அப்போ போகலாம். ஒன்றும் பெரிய 5 நிமிடங்கள். புதுச்சேரி பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிடத்தில் எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய சூழல், 10 நிமிடத்தில் போகக்கூடிய சூழல் இருக்கின்றது. அப்போது அந்த ஸ்பீடு போகிறத, வேகமாக ஓட்டுறத, வாகனம் ஓட்டுறதை நாம் தவிர்க்க வேண்டும். இதுதான் உண்மையிலேயே விபத்துக்களை மிக குறைக்க முடியும், குறைக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது. இன்னொன்றையும் பார்க்குறோம். இப்போ லாரியில் இருக்கிற லாரி டிரைவர் வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு வருவார். அவர் உயர்ந்த இடத்துல இருக்கார். ஆனால் கீழே வேறு வாகனங்கள் பாதசாரி நடந்து போகிறவங்களும் இருப்பாங்கன்றதே அவர் மறந்துடுவார். மறந்துட்டு நாம் உயரத்தில் இருக்கோம், ஆனால் கீழே போகிறது என்னன்றது அவர் யார் போகிறாங்கன்றது அவருக்கு. அப்போ அந்த வேகமாக போகும்பொழுது அதனால் ஏற்படுகின்ற விபத்துக்கள், இதனை வாகனங்கள் ஓட்டுபவர்கள், அந்த பெரிய வாகனம் ஓட்டுறவங்களுக்கு அதனை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மளால் மற்ற எவ்வளோ சிரமம் இருக்குது அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று. அவருக்கு அந்த உரிமை வழங்கும் பொழுது இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கின்றோம். அவருக்குரிய அந்த ஒரு விழிப்புணர்வை நாம் உண்டாக்க வேண்டும். அதேமாதிரி பெரிய வாகனம் ஓட்டுபவர்களுக்கு சிகிச்சை அவர்கள் அடிக்கடி தன்னுடைய உடல் எப்படி இருக்கிறது என்பதையும் பார்த்துக்கொள்ள வேண்டியது மிக கட்டாயம். பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம பார்க்குறோம், பிள்ளைங்கள்லாம் இப்போ எந்த அளவிற்கு கல்லூரியில் படிக்கின்ற பிள்ளைகள், பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகள்லாம் இருசக்கர வாகனம் வைத்திருக்கின்றது நம்ம பார்க்குறோம். நிறைய வச்சுருக்காங்க, நிறைய பேர் போகிறாங்க. போகும்போது சின்ன பிள்ளைங்க இப்போ வயதில், ஒரு சிறிய வயதில் இருக்கும்பொழுது இளம் வயதில் உள்ளவங்க வேகமாக போகணுன்ற எண்ணம் இருக்கும், அவங்களுக்கு இருக்கும். அது இளம் வயதில் உள்ளவங்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு வயதில் ஏற்படுது உண்மை. ஆனால் அது மற்றவங்களுக்கு, தனக்கு உயிர் போவது மட்டுமில்லை, மற்றவங்களுக்கு நடந்து போகிறவங்களுக்கும் அது மாதிரி இருக்கும். மற்றவர்களுக்கு அது உயிர் போகும் நிலை உண்டாக்கி விடும் என்பதையும் உணர்ந்து அவர்கள் வாகனங்களை சீராக ஓட்டுவதை பழக்கத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒன்றும் பார்த்தோம், திருவிழா இருக்கும் ஓட்டும்போது, ஆனால் சேஃப்டியாக இல்லை. அதோடு அந்த பிள்ளைங்க அந்த ஓவியத்தில் வரைஞ்சிருந்தாங்க. அப்போ நம்முடைய மாணவ செல்வங்கள் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் தன்னுடைய வாகனங்களை ஓட்டி செல்ல வேண்டும் என்பதை மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். இதெல்லாம் இருந்தால் விபத்து என்பது மிக குறைவு. பார்க்குறோம், ஒரு நம்முடைய சிறிய மாநிலத்தில் 200 பேர் உயிரிழந்திருக்காங்க ஒரு ஆண்டுக்கு. அப்படி சொன்னால் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஆனால் அதையெல்லாம் குறைக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்றாகும். அதற்கு விதிகளை, சாலை விதிகளை, போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. ஏனைய துறைகளும் இந்த விபத்துக்கள் ஏற்படாமல் தவிர்ப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதனையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் பாருங்கள், அதே மாதிரி நம்முடைய காவல்துறையை சார்ந்த நண்பர்கள் அந்த போக்குவரத்து சரி செய்வதில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா வாகன பெருக்கம் அதிகமாக வரும்பொழுது உங்களுடைய பணி என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதனால் நீங்கள் அந்த போக்குவரத்தில் இப்போ புதுச்சேரி சில மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்து வாகன பெருக்கத்தின் மூலமாக அந்த வாகன நெருக்கம் சாலை இல்லாத அளவுக்கு கொண்டு போவதற்கு போக்குவரத்து சில மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்து சரி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமையாகும். அதனை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். நான் பார்க்குறேன், சில இடத்துங்களில் சந்தில் பூந்து போகிற மாதிரி போவாங்க. நம்ம பூச்சேரியில் அவங்களுக்கு என்ன வசதி ஏற்படுதோ அது மாதிரி போவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் சரி செய்து ஒழுங்குபடுத்தி எங்கே போனால் எப்படி இருக்கும், எப்படி போனால் வாகனம் அந்த நெருக்கம் இல்லாமல் இருக்கும் என்பதை பார்த்து சரி செய்ய வேண்டியது மிக அவசியமான ஒன்றாகும். ஆனால் உயிரிழப்பு என்பது இல்லாமல் வாகனங்களை ஓட்டுவதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. அதற்கு போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. அதை வலியுறுத்துகின்ற நிலையில் தான் இந்த பாதுகாப்பு மாதம் ஒவ்வொரு ஆண்டும் வருகின்றது. அதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் அனைவரையும், உங்கள் அனைவரையும், நம்முடைய மக்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்தினை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். 2025ஆம் ஆண்டு சாலை பாதுகாப்பு மாத நிறைவு விழாவில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் புதுச்சேரி போன்ற வாகன நெரிசல் அதிகம் உள்ள இடத்தில் சாலை பாதுகாப்பு பற்றி பேசுவது அவசியமானது. தேசிய அளவில்
சாலை விபத்துகளில் உயிர் இழப்புகள் அதிகம் உள்ள மாநிலங்கள் புதுச்சேரியும் ஒன்று. சாலை பாதுகாப்பு என்பது சட்டங்களை, போக்குவரத்து விதிகளை கடைபிடித்த மட்டுமல்ல, அதையும் தாண்டி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கிறது. விபத்துகளை தடுப்பது, மனித உயிர்களை பாதுகாப்பது, பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, இதையெல்லாம் உள்ளடங்கியது. இந்த நிகழ்ச்சியை விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக மட்டும் பார்க்கக்கூடாது. சாலை பாதுகாப்பு நடைமுறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு முயற்சியாக பார்க்க வேண்டும். அதை நினைவூட்டும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் நாடு முழுவதும் சாலை பாதுகாப்பு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. நான் இந்த விழாவுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தேன். ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எனக்கு ஒரு இமெயில் வந்தது. சாதாரண புதுச்சேரியின் சாதாரண குடிமகன், ஆர்டினரி சிட்டிசன் ஆஃப் பாண்டிச்சேரி, எனக்கு எக்ஸாக்ட்லி சொன்னேன்னா 10:47 எனக்கு ஒரு இமெயில் அனுப்பினார் எங்கள் ஆஃபீஸில், ராஜ்நிவாஸில். அது அவருடைய வேதனையும், இந்த டிராஃபிக்கை பற்றி அவருடைய வேதனையும் அவர் சிந்தனைகளும் அவர் இந்த இமெயிலில் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, I am pleading you for intervention to address the chaotic traffic situation in our city. As someone who navigates these roads daily, I can attest to the numerous challenges and dangers that come with it. சொல்கிறாரு, நான் தினமும் புதுச்சேரி ரோடில் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். அவருடைய அனுபவத்திலிருந்து அவர் இந்த சஜஷன்ஸ் எல்லாம் இந்த இமெயிலில் சொல்லியிருக்கிறார். முதலாக வந்துடுது ஒன் வே ரூல் வயலேஷன்ஸ். எல்லாம் ஒன் வே ரோட் போட்டோன்னா அது மெனி பிளேசஸ் அது வந்து சர்டிஃபை பண்ணதே கிடையாது. ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தும் வண்டி வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒன் வே ரூல் வயலேஷன்ஸ் போஸ் அ சிக்னிஃபிகண்ட் த்ரெட் நாட் ஒன்லி ரைடர்ஸ், இந்த வண்டிக்காரன் இல்லை, பட் பெடஸ்ட்ரியன்ஸ், ரோடில் நடந்து போகிற மனிதனை கூட அது வந்து எஃபெக்ட் ஆகுது. ஓவர் ஸ்பீடிங் அண்ட் ரெக்லெஸ் டிரைவிங், அதுவும் கண்டிப்பாக இந்த ஓவர் ஸ்பீடிங் அண்ட் ரெக்லெஸ் டிரைவிங் இது வந்து த ஹையஸ்ட் ரிஸ்க்னு அவரோட அபிப்பிராயம். மொபைல் யூசேஜ் வெல் டிரைவிங், காரில் இருந்து மொபைல் பேசணுன்னு அப்போ தெரியுது, பட் இப்போ ஸ்கூட்டரில் போனாலும் பைக்கில் போனால் கூட மொபைல் பேசிட்டு தான் போனவங்க. ஹீ said this is a hazardous distraction. ட்ரங்கன் டிரைவிங், அது பாண்டிச்சேரிக்கு ஸ்பெஷலாக சொல்கிறாரு, ட்ரங்கன் டிரைவிங், தட் மீன்ஸ் பெட்டர். அதுக்கப்புறம் இம்ப்ராப்பர் பார்க்கிங் அண்ட் டிராஃபிக் வயலேஷன்ஸ், எங்கே பார்க் பண்ணக்கூடாது அங்கே பார்க் பண்ண வேண்டியது, இந்த டிராஃபிக் வயலேஷன்ஸ், இதெல்லாம் அவரோட ஐடியா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, டு அட்ரஸ் தீஸ் கன்சர்ன்ஸ் ஐ அர்ஜ் யூ டு, அவருக்கு என்ன பரிகாரம் என்ன சொல்கிறாரு, என்ஃபோர்ஸ் ஸ்பீட் லிமிட்ஸ் அண்ட் டிராஃபிக் ரூல்ஸ், என்கரேஜ் கன்சிடரேட் டிரைவிங். தட் இஸ், நம்ம வந்து இந்த ரோட் யூசர், நம்ம ரோடு உபயோகிக்கிறதுனா அதுக்கு வந்து ஒரு கல்ச்சர், ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும், அது ரோட் கல்ச்சர் இருக்கணும். மூணாவது, இம்ப்ளிமெண்ட் எஃபெக்டிவ் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆப்டிமைஸ் டிராஃபிக் ஃப்ளோ அண்ட் ரெடியூஸ் கன்ஜெஷன். சாதாரண குடிமகனின் வேதனையை அவர் இந்த இமெயில் கூட சொல்லியிருக்கார். என்னை கேட்டால் 16 லட்சம் பாண்டிச்சேரி மக்களின் வேதனை அவர் இந்த இமெயிலில் சொல்லியிருக்கிறார். இது உங்கள் தானத்துக்கு நான் கொண்டு வரதுக்கான நம்பர். சாலை பாதுகாப்பு பற்றி ஒவ்வொரு ஆண்டும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், அதை குறைக்க முயற்சி எடுத்து வருகிறோம். ஆனாலும் சுமார் 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் சாலை பாதுகாப்பை உறுதி செய்வது என்பது ஒரு சவாலான பணிதான். நம்முடைய கூட்டு முயற்சியால் மட்டுமே சாலை பாதுகாப்பை மேம்படுத்தி விபத்துகளை, அதனால் ஏற்படும் உயிர் இழப்புகளையும் குறைக்க முடியும். உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பேர் சாலை விபத்தில் உயிர் இழக்கிறார்கள், பலர் ஊனம் அடைகிறார்கள். அதனால் சாலை பாதுகாப்பு என்பது ஒட்டுமொத்தமான சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் மிகவும் அவசியமான ஒன்று.
போக்குவரத்து விதிமீறல், ஓட்டுநரின் திறமையின்மை, வாகனத்தின் குறைபாடு, சாலை விபத்து பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பது, குண்டும் குழியான சாலை, இவையெல்லாம் இதற்கு காரணம் என்று சொல்கிறார்கள். இவற்றையெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும் என்றால் அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம். இதில் அரசு துறைகள் மட்டுமல்லாமல் தனியார் துறையும் பொதுமக்களும் ஒன்று இணைந்து செயல்பட வேண்டும். எல்லாருடைய ஒன்றுபட்ட செயல்பாடு மட்டுமே விபத்துகளை, அதனால் ஏற்படும் உயிர் இழப்புகளை கணிசமாக குறைக்கும். புதுச்சேரி காவல்துறை அண்மையில் சாலை விபத்துகளில் மரணமில்லா புதுச்சேரி இயக்கத்தை தொடங்கி இருக்கிறது. இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிய வேண்டியது அவசியம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. ஒரு ஆளுநராக மட்டுமல்லாமல் தனி மனிதனாகவும் அந்த இயக்கத்தின் தொடக்க விழாவில் நான் கலந்து கொண்டேன். அப்போது நான் குறிப்பிட்டு இருந்தேன், சாலை விபத்துகளால் இளைஞர்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். அது நாட்டிற்கு பெரிய இழப்பு. நான் முன்பே கூறியது போல சாலை பாதுகாப்பு என்பது மனித உயிர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். மத்திய அரசின் வழிகாட்டலோடு புதுச்சேரி அரசு சாலை பாதுகாப்பை ஏற்படுத்த பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து 100வது ஆண்டில் வளர்ச்சி அடைந்த பாரதமாக இருக்க வேண்டும் என்ற இலக்கோடு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு நம்முடைய ஒவ்வொருவரின் பங்கும் அளிப்பும் அவசியம். வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 என்ற இலக்கை நாம் விரைவாக எட்ட வேண்டும் என்றால் நம்முடைய மனித வளத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம். இதே போன்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி அதற்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை பள்ளி குழந்தைகள், இளைஞர்களிடம் அதிகம் ஏற்படுத்த வேண்டும். அதற்கான முயற்சியை நாம் தீவிரமாக எடுக்க வேண்டும். சாலை பாதுகாப்பு நடைமுறையில் மக்களின் பங்கும் பொறுப்பும் அதிகமாக இருக்கிறது. வாகனத்தை ஓட்டும்போது பொறுப்போடு சீட் பெல்ட் அணிவது, ஹெல்மெட் அணிவது, டிராஃபிக் சிக்னலை மதிப்பது, டிராஃபிக் ரூல்ஸ்களை மதிப்பது, ஸ்பீட் லிமிட்டை மதிப்பது எல்லாம் சாலை பாதுகாப்பை ஏற்படுத்தும். சாலை பாதுகாப்பு பற்றி நாம் இன்று எடுக்கும் நடவடிக்கை வளமான வலிமையான பாரதத்தை, எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கும் என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். நாம் ஒவ்வொருவரும் விழிப்போடு இருந்தால் மட்டும் போதாது, நம்மை சுற்றி இருப்பவர்களையும் விழிப்படைய செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நாம் இருக்க வேண்டும். சிறுவர்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக நாம் செயல்பட வேண்டும். நம்முடைய பாதுகாப்பு நம்மிடமிருந்து தான் தொடங்குகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம்முடைய நடைமுறையில் ஏற்படும் சின்ன சின்ன திருத்தம் தான் நல்ல மாற்றத்திற்கு அடிப்படையாக இருக்கும். நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டால் சாலை விபத்துகளை குறைக்க முடியும். விபத்துகளால் ஏற்படும் உயிர் இழப்புகளை தடுக்க முடியும் என்று கூறி, பரிசு பெற்ற விருந்துகளும் பெறும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி எனது உரையை முடிக்கிறேன். And I am thankful to that common citizen who had sent that email to me, representing all the 16 lakh people of Puducherry. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். சாலை பாதுகாப்பு குறித்து நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் சாலை போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக நடைமுறைப்படுத்திய காவலர்கள், விழிப்புணர்வு ஏற்படுத்திய நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரிகள் மற்றும் மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார்.